நான் T20 உலக கோப்பைக்கு ரெடி. ரோஹித் டிராவிட்க்கு தூதுவிட்ட 38 வயது தமிழக கிரிக்கெட் வீரர். IPL 2024 ஆண்டு சீசனில் யாருமே கணிக்க முடியாதபடி தமிழக கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் RCB அணிக்காக பட்டையை கிளப்பி வருகிறார். RCB அணி இந்த தொடரில் தடுமாறி வந்தாலும் அந்த அணியில் இடம்பெற்றுள்ள தினேஷ் கார்த்திக் 226 ரன்கள் குவித்திருக்கிறார். இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 205 என்ற அளவில் இருக்கிறது. இதனால் தினேஷ் கார்த்திக்கை இந்திய கிரிக்கெட் அணியில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள தினேஷ் கார்த்திக், என்னுடைய வாழ்க்கையில் இந்த கட்டத்தில் நான் இந்திய அணிக்காக விளையாட மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் நான் நிச்சயம் மகிழ்ச்சியாக அதனை ஏற்றுக்கொள்வேன். அந்த வாய்ப்புக்காக நானும் காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவுக்காக T20 உலக கோப்பையில் விளையாடுவதை விட என் வாழ்க்கையில் பெரிய அம்சம் எதுவுமே இருக்க முடியாது. இந்திய அணி தற்போது நிலையான ஒரு அணியாக விளங்குகிறது. தற்போது அணியை நிர்வகிக்கக்கூடிய டிராவிட், ரோஹித் சர்மா மற்றும் அகாகர் ஆகியோர் மிகவும் சிறந்தவர்கள். இந்திய அணிக்கு எது நல்லது என்பதை நிச்சயம் அவர்கள் சிறப்பான முறையில் தேர்ந்தெடுப்பார்கள். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயம் அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதை மரியாதையுடன் ஏற்றுக்கொள்வேன். எப்போதுமே அவர்களுக்கு நான் துணை நிற்பேன். அதே சமயம் என்னை பொறுத்தவரை T20 உலக கோப்பையில் நான் விளையாட வேண்டும் என நினைத்தால் நான் 100% தயாராக இருக்கிறேன். உலக கோப்பைக்கு செல்ல வேண்டிய விமானத்தில் நான் இடம்பெற வேண்டும் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். நான் ரசில் அல்லது பொலாட் போல பலமான வீரர் கிடையாது. என்னுடைய பலம் என்னவென்று எனக்கு தெரியும். என்னால் பெரிய ஷாட் ஆட முடியாது. எந்த பந்தை அடிப்பது, எந்த பந்தை விடுவது என்ற எந்த கேப்பை பார்த்து அடிப்பது என்பது குறித்து நான் தான் கவனம் செலுத்தி பயிற்சி செய்து வருகிறேன். தற்போது RCB அணிக்காக பினிஷர் ரோலில் நான் மகிழ்ச்சியுடன் செய்து வருகிறேன் என்று தினேஷ் கார்த்திக் கூறியுள்ளார். தமிழக வீரர் நடராஜன் மிகப்பெரிய கடின உழைப்பாளி என்று ஐதராபாத் அணியின் அனுபவ வீரர் புவனேஸ்வர் குமார் பாராட்டியுள்ளார். டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் ஐதராபாத் அணி 67 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றுள்ளது. இந்த போட்டியில் வென்றதன் மூலமாக ஐதராபாத் அணி 7 போட்டிகளில் விளையாடி 5 வெற்றி 2 தோல்வியுடன் 10 புள்ளிகளை பெற்று புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கிட்டத்தட்ட பாதி சீசனின் முடிவிலேயே ஐதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. டெல்லி ஐதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மொத்தமாக 465 ரன்கள் விளாசப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் வெறும் 19 ரன்கள் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருக்கிறார் நடராஜன். இது குறித்து ஐதராபாத் அணியின் புவனேஸ்வர் குமார் பேசுகையில், மிகப்பெரிய இலக்கை அணிகள் சேவிங் செய்யும் போது எங்கள் பவுலிங்கில் ரன்கள் விளாசப்படும் என்பது தெரியும். ஆனால் எங்களிடம் திட்டத்தை சரியாக செயல்படுத்த வேண்டும் என்பதே நோக்கமாக இருந்தது. நடராஜனின் யார்கர் பந்துகள் குறித்து அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவர் எப்போதும் அமைதியாக இருப்பார். ஆனால் கடின உழைப்பாளி. சில நேரங்களில் அவரின் உழைப்பு அங்கீகரிக்கப்படுவதில்லை. நிச்சயம் மிகப்பெரிய மேட்ச் வின்னர் ஆவார். அதேபோல் சில ஆண்டுகளுக்கு பின் எங்களின் பேட்டிங் சிறப்பாக அமைந்துள்ளது. இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இந்த நியூஸை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.